கிளைண்ட் எப்படி தெரியுங்களா, ஒவ்வொரு டைம் யார் கம்மியாக தராங்களோ அங்கே ஓடிடுவாங்க. ராயல்ட்டிலாம் இங்கே கிடையாது. ஓகேங்களா, நாங்கள் என்ன தான் பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்தாலும் அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே அதே சர்வீஸ் இன்னும் கம்மியாக தரேன்னா ஓடிடுவாங்க. தேர் நாட் ஃபேமிலி, ரைட்? யாருமே எங்கள் ஃபேமிலி கிடையாது. ஓகேங்களா, அவங்க கொடுக்குற காசுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். வாங்கின காசுக்கு நாங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்காக நாங்கள் போயிட்டு அவங்க கம்மியாக பண்ணிட்டாங்க, ஏன் கம்மியாக பண்ணிட்டாங்க, எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்கலாம் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. அல்டிமேட்டாக டெசிஷன் அங்கே தான் இருக்குது. இது ஒன்று. இது ஒவ்வொரு டைம் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா, இப்போ நாம் ஒரு கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சோஷியல் மீடியா ப்ராஜெக்ட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 போஸ்டர் தான் நான் போடுவேன்னு நீங்கள் போட்டிருப்பீங்க ஒரு கண்டிஷனு. ஓகேவா, அந்த 10 போஸ்டரோட நிப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட வர கிளைண்ட்டு பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா ஒன்று அதுக்கு மேலே ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 10 போஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் முடியாது. இப்போ நீங்கள் அடுத்து எங்கே போவீங்க, என்ன ரேஞ்சுக்கு பட்ஜெட்டுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு அப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதிகபட்சம் 50-70 தான். ஓகேவா, சோஷியல் மீடியானா வெறும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மட்டும் வச்சுக்காதீங்க. யூடியூப் லிங்க்டுன்னு இருக்குது. ஓகேங்களா, அதையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஒரு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வீடியோ கான்டென்ட் எல்லாத்தையும் யூடியூப்லேயும் போட்டாகணும், பின்ட்ரெஸ்ட்டில் போட்டாகணும், லிங்க்டின்ல போட்டாகணும். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஈவன் நீங்கள் யூடியூப் ஆட்ஸும் ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக இத்தனை ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனி உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க இனிமேல். ஸோ அப்கமிங் இயர்ஸில் டெஃபினட்டாக இது வந்து மாறும். இது ஆல்ரெடி மாறிடுச்சு. ஏன்னா நான் என்னோடய சர்க்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிஇஓஸ் இருக்காங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜில் படித்தவங்க எல்லாமே கம்பெனி தான் பண்ணிகிட்ருக்கோம், இதே பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் இது தான், என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது தான். ஓகேங்களா, ஒரு 30,000-40,000 ரூபாய் கிளைண்ட்டுனா ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தேம். எனக்கு அவங்களும் வேணும். ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் சூட்டபிள். ஏன் உங்களால் 2 கிளைண்ட் ஹேண்டில் பண்ண முடியாதா? 30,000 ருபீஸ்க்கு ஐ பே 30,000 ருபீஸ், 30,000 ருபீஸ் டு மீ. ஓகேவா, ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு கிளைண்ட்டோட ப்ராஃபிட் நான் எடுத்துக்க போகிறேன் கம்பெனி ரன் பண்ண. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா, இல்லை உங்களால் 3 கிளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தேர் வில் பி 1% ஆஃப் ப்ராஃபிட் டு மீ. ஓகேங்களா, அது பிஸ்னஸ் பாயிண்ட். நான் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எனக்கு 2 கிளைண்ட் இருந்தால் போதும், இல்லை உங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு கிளைண்ட் இருந்தால் போதும். ஸோ அதான் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ். ஸோ இதுதான் எல்லா பிஸ்னஸ் ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் 30,000 ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போ எங்களை வந்து இதுக்கான காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, இப்போ அப்படி கிடையாது. இப்போ காம்படிஷன் எப்படி இருக்குன்னா, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் உங்களால் தான் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா, தே டேக்கன் ஆல் திஸ் 30,000 ருபீஸ், 25,000 ருபீஸ் ப்ராஜெக்ட்ஸ்.